அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்க. வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம். ஏப்பா பழனி, மேலதாளம்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடி தான் அப்பச்சி. என்ன யோசிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். அசத்தி விடுவோம், அசத்தி. என்ன சொல்றீங்க? அப்பா அப்பா கரெக்டா நியாயமா நடத்தி வைக்கிறீங்க. நினைச்ச மாதிரியே கடைசியா சாதிச்சு காட்டிட்ட. எல்லாம் உங்க துணையால தான்க்கா. ஆனா இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு அமுதா இல்லையே. அவ பார்த்து வயிறெறியறத நான் பார்த்து ரசிக்கணும். இப்ப என்ன, அவ்வளவுதானே? கல்யாண பொண்ணு ஒண்ணு ஆசைப்பட்டா அதை உடனே நிறைவேற்றிடணும். எப்படிக்கா? வீடியோ கால் பண்ணி அவளை வெறுப்பேத்துவோம். சூப்பர்க்கா, சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன மேடம், சௌக்கியமா? நீங்க எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? நீங்க தான் சார்லஸ் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. ஆனா எங்க பாரு, தெருவுல ஊர்வலம் போயிட்டு இருக்கோம், கல்யாண மண்டபத்தை நோக்கி. நல்லா பாரு. என்னமோ நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன, இப்ப நல்லா பாரு எவ்ளோ ஜோரா நடந்து போறோன்னு. இதே ஜோர்ல நாளைக்கு மேடையில எங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். அமுதா கண்ணே, இதுங்க ஏதோ பினாத்துதுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உன்னால நிச்சயம் அவனை கண்டுபிடிக்க முடியும். கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட போராடு, நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. இங்க பாரு, கழுத்துல மாலை விழுந்ததும் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிடாத. 2 விஷயத்துல மாலை விழும். ஒண்ணு கல்யாணத்துக்கு, இன்னொன்னு உனக்கே தெரியும். ரொம்ப முறைக்காத, வா. முதல்ல இந்த கிழவியை போட்டு தள்ளணும். கொஞ்சம் இருக்கா, நாளைக்கு என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த கிழவிய. ரொம்ப முறப்பெல்லாம் காட்டாதீங்க. நீங்களும் உங்க அருமை மனைவி அமுதாவும் கல்யாணத்தை நிறுத்த இந்த 30 நாள்ல என்னென்னமோ பண்ணீங்கல்ல, கடைசியில என்ன ஆச்சு? இப்போ என் கழுத்துல மாலை இருக்கு. அப்புறம் நாளைக்கு காலையில நீங்க கட்ட போற தாலி என் கழுத்துல தொங்கும். நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலுமே நடக்காது. ஏங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்றா மாப்பிள? அவ பேசின பேச்சுக்கு அப்படியே அவளை செவிட்லாரின் போல தோணுது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அமுதா பிள்ளை ஆதாரத்தோட வரட்டும், அப்புறம் நாம அவளை சேதாரம் பண்ணுவோம். ஆசிரியர்னு
கொட்டை எழுத்துல போட்டிருக்க அத்தை. நல்லா பார்த்து சந்தோஷப்படுங்க. சரி சரி, ஆரத்தி எடுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும். சீக்கிரம் எடுங்க. ஏப்பா, மரத்தை சரியா கட்டுறது இல்லையா? தூக்குங்கப்பா. தூக்குயா, தூக்கு தூக்கு. என்ன இப்படி இழுத்துக்கீங்க? நல்ல வேலைப்பா. என்னங்க பாக்குறீங்க? தூக்குங்க. நல்லா தூக்குங்க. நீ தூக்கி நல்லா இழுத்துக்கிட்டு மறுபடி நல்லா புடிச்சிடியா? தூக்கு தூக்கு. அட வா, நீ இருக்கடா. ஏப்பா, தூக்குப்பா. தூக்கு தூக்கு. கிட்டையா பிடிக்கிறீங்க? நல்லா இழுத்துக்கிட்டு. ஏப்பா, மறுபடி விடுங்க. நல்லா புடிச்சு இழுங்கப்பா. சந்தோஷமா? தூக்குங்க. என்னங்க தூக்கு தூக்கு. இப்படி இப்படி தூக்கியா புடிச்சு. ஏய் மாயா எந்திரி. நிமித்தி அப்படி தூக்கி கட்ட. மாயா, ஒண்ணும் ஆகலையே. இடுப்பு வலிக்குது. பயலுங்க மரத்தை இழுத்து பிடிச்சு கட்டாம. உனக்கு வரவேற்பு கேக்குதா? நீ உள்ள வரக்கூடாதுன்னு தான் வாசல்ல வரவேற்புக்கு வச்சிருந்த வாழை மரமே உன் மேல விழுந்து எச்சரிக்குது. ஆரம்பமே உனக்கு ரொம்ப அபசகுணமா இருக்கே. இது உனக்கு ஒரு எச்சரிக்கை தான். அத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா இப்படியே ஓடி போயிடு. ஏங்க, வாழை மரம் சரியா கட்டி இருக்க மாட்டாங்க. அது நழுவி விழுந்திருக்கும். அதுக்காக ரொம்ப பேசுறீங்க. வாழை வெறும் மரம் இல்ல. மணமக்களை வாழ்த்தணும்னாலே வாழையடி வாழையா வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழையே நீ உள்ள போக கூடாதுன்னு தடுக்குது. அதுக்கு என்னடி அர்த்தம்? உன் எண்ணம் தப்பானது. நான் அப்படி கெட்டவளா இருந்தா இந்த 30 நாள்ல நான் தப்பானவன்னு நிரூபிச்சிருக்கலாமே. உங்களால முடிஞ்சுதா? கடந்த 30 நாளும் கடவுள் ஏன் பக்கம் தான் இருந்தாரு. நாளைக்கும் ஏன் பக்கம் தான் இருப்பாரு. சும்மா பழைய சங்கதியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இது தெரியாம விழுந்ததுதான். அப்படியா? தெரியாம விழுந்துருச்சா? நீ தப்பானவதான்னு நான் இன்னொரு விஷயத்தை வச்சு நிரூபிக்கட்டுமா? என்ன பாக்குற? நிரூபிக்கட்டுமா? உங்க மருமக அமுதாவாலேயே முடியல, நீங்க என்ன தப்பானவன் நிரூபிக்க போறீங்களா? அது எப்படி? எப்படியா? இத வரேன்.
சீதைய சந்தேகப்பட்ட ராமனோட மனச சுத்தமாக்குனதே இந்த நெருப்பு தான். சீதை நெருப்புல இறங்குனதும் தான் அவ சுத்தமானவன்னு ராம நம்புன. விளக்கு வெளிச்ச மாதிரி புதுசா வர்ற மருமகளும் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சமா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட நெருப்ப மண்டபத்துக்குள்ள வர மணப்பொண்ணு கிட்ட கொடுத்து அது அணையாம திரும்பி பெருமாள் தாயாரோட காலடியில சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் அவ ஒளிமயமான உண்மையான சுத்தமான மருமகன்னு ஒரு சாங்கியமே இருக்கு. இது பழைய வழக்கம். காலப்போக்குல நல்லத மறக்கிற ஜனங்க இதையும் அப்படியே மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட விளக்க நீ அணையாம கொண்டு போய் சேர்த்துரு. அதுக்கப்புறமா நான் உன்னை நல்லவன்னு நம்புறேன். சாதாரண இந்த விளக்குக்கு இவ்ளோ பெரிய கதையா? இந்த விளக்க அணையாம கொண்டு போகணும். இதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப்பா? சரி, கொண்டாங்க. ம். ம்.
சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிப்போச்சா? என்னமோ இந்த விளக்க சாதாரண விளக்குன்னு நினைச்சு ரொம்ப அலட்சியமா வாங்கினல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு நீயே பார்த்தல்ல. நீ சுத்தமானவ இல்லைன்னு இந்த நெருப்பே காட்டி கொடுத்துருச்சு. நீ என் மகன் பக்கத்துல நிக்க தகுதி இல்லாதவ, நீ பொய்யானவ. அண்ணாமண்டி, என்ன பேசுறீங்க நீங்க? உண்மையை நிரூபிக்க வைக்கிறதுக்கு பழைய புராண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை ஏதோ அந்த காலத்துல அறியாமையில செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நிலாவுல வடை சுட்டு ஆயாவுக்கு பக்கத்துல ஹோட்டல் திறக்க போறாங்க. இப்ப போய் விளக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நெருப்புனா கொண்டு போகும்போது காத்துல அணையத்தானே செய்யும். பழசுன்னா இப்ப மறந்துடணும், காலம் மாறிடுச்சுன்னு பழக்க வழக்கத்தை மாத்திடலாமா? ஆனா அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிடுறோம், அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுறோம். அதே மாதிரிதான் சம்பிரதாயமும் என்னைக்கும் மாறாது. என்ன சொன்னீங்க? நெருப்புன்னா அணையுமா? நல்லவக கொண்டு போனா அது புயல் காத்தா இருந்தாலும் அது எரியத்தான் செய்யும். இவள மாதிரி தப்பானவ கொண்டு போனா அது எப்படி எரியும்? தலைவரே, இவங்க ஆதாரம் இல்லைன்னு இப்படி பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பேசி தேவையில்லாம பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. காத்துல விளக்கு அணைஞ்சதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? அண்ணலட்சுமி அம்மா, ஆதாரத்தை காட்டுங்கம்மா. சும்மா இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணாதீங்கம்மா. அப்படியா? அப்போ அம்மனுக்கு நீங்க மிளகா அரைச்சு பூசுனீங்கல்ல, அத நம்புவீங்க. இந்த விளக்கு விஷயத்தை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா? இப்ப நீங்க நம்பலன்னா என்ன? ஏன் மருமக வருவா, நிச்சயமா வருவா. அவளை பத்தின ஆதாரத்தோட. அப்ப நம்புவீங்க. சம்பிரதாயம் சொல்றதும் ஏன் மருமக சொல்றதும் சரியாத்தான் இருக்கும். புலி வர்ற கதையாவுல இருக்கு. உங்க மருமக ஆதாரத்தை கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், கொண்டு வரட்டும். அது வரைக்கும் நாம கல்யாண வேலைகளை பார்க்கலாம். ஏப்பா, சும்மா மாசம் மாசம் நிக்காதீங்க. இப்பெல்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல போய் சாப்பிடுங்க, வேலைகளை பாருங்க. கூட்டிட்டு போங்க, போய் சாப்பிடுங்க. போங்க தெய்வானே, நீ வா, கூட மாட வேலைகளை பார்ப்போம். நம்ம வீட்டு கல்யாணம் எந்த குறையும் போய் சாப்பிடுங்க. போங்க. ஏய் மாயா, போ போ, பின்னாடியே போ. மாயா, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த கிழவிதான் ஏதோ விளக்கு வாழை மரம் எல்லாம் சாஞ்சிருச்சுன்னு பழைய பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்கனா, அதுக்கு போய் நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா உள்ள வந்தேன். ஆனா இந்த அண்ணலட்சுமி என்னடான்னா எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா. சரி விடு. சோக்க போறவங்க
எல்லாம் கடுப்புல இப்படி பொங்க தான் செய்வாங்க. ஆனா நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறினதும் மொத்தமா அந்த குடும்பத்து மூஞ்சில கரிய பூச போறோம்ல, அப்புறம் என்ன? அந்த அமுதாவை நாம ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. முதல்ல என்கிட்ட இருக்கிறது பொய்யான குழந்தைன்னு கண்டுபிடிச்சா, அப்புறம் எனக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சா. இப்ப என் புருஷன் பேரு தெரிஞ்சுக்கிட்டு அவனையே தேடி போய் பக்கத்திலே பாத்திருக்கா. என்னதான் நான் அவனை கடத்தி வச்சிருந்தாலும் அவ வெளியே தானே சுத்திட்டு இருக்கா. மறுபடியும் கண்டுபிடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளை காரைக்குடி பக்கமே வர விடாம மதுரையிலே முடக்கி போடணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்.